இஸ்லாமிய பார்வையில் தூக்கம் ஓர் இறையியல் மற்றும் அறிவியல் ஆய்வு. அறிமுகம் மற்றும் வாழ்வியல் நோக்கு. இஸ்லாமிய வாழ்வியலில் தூக்கம் என்பது வெறும் ஒரு உடல் தேவையாக மட்டும் பார்க்கப்படாமல் அது மனித உடலுக்கும் ஆன்மாவிற்கும் இறைவன் வழங்கிய பெரும் கொடையாகவும் அவனது அத்தாட்சிகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. திருக்குரானில் தூக்கத்தை மனிதனின் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி அளிக்கும் ஒரு அமைதி, அதாவது சுபத் என்று இறைவன் வர்ணிக்கிறான். மேலும் தூக்கத்தை ஒரு தற்காலிக மரணம் அல்லது சிறு மரணம் என்றும் இஸ்லாம் வரையறுக்கிறது. அதாவது மனிதன் உறங்கும்போது அவனது ஆன்மா இறைவனால் தற்காலிகமாக பிடிக்கப்பட்டு அவன் விழித்தெழும்போது மீண்டும் உடலுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறது. இந்த ஆன்மீக கண்ணோட்டம் மனிதனை ஒவ்வொரு நாளும் தன் வாழ்வின் நிலையற்ற தன்மையை உணர்ந்து நன்றியுணர்வோடு வாழத் தூண்டுகிறது. நபிகளாரின் வழிகாட்டுதல்களும் அதன் அறிவியல் உண்மைகளும் முகமது நபியவர்களின் தூக்கம் தொடர்பான பழக்க வழக்கங்கள் நவீன மருத்துவ உலகை வியப்பில் ஆழ்த்தும் அறிவியல் பின்னணிகளை கொண்டுள்ளன. நபிகளார் எப்போதும் வலது பக்கமாக திரும்பி வலது கையை கன்னத்தின் கீழ் வைத்து உறங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். நவீன மருத்துவம் வலது பக்கமாக படுப்பது இதயத்தின் மீதான அழுத்தத்தை குறைக்கிறது என்றும் இடது பக்கம் இருக்கும் இரைப்பையிலிருந்து உணவுக் குழாய்கள் அமிலங்கள் பின்னோக்கி பாய்வதை தடுத்து செரிமானத்தை எளிதாக்குகிறது என்றும் கண்டறிந்துள்ளது. மாறாக குப்புறப்படுத்து உறங்குவதை இஸ்லாம் வன்மையாக கண்டித்துள்ளது. இதனால் முதுகெலும்பு நேர்கோடு பாதிக்கப்படுவதோடு நுரையீரல்கள் முழுமையாக விரிவடைய முடியாமல் சுவாச கோளாறுகள் ஏற்படும் என்று இன்றைய மருத்துவ ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. உயிரியல் கடிகாரமும் கால அட்டவணையும். இஸ்லாம் மனிதனின் தூக்க நேரத்தை இயற்கையான உயிரியல் கடிகாரத்தோடு மிகச்சரியாக ஒத்தசைக்கிறது. இரவு தொழுகைக்கு பின் தேவையின்றி விழித்திருக்காமல் சீக்கிரம் உறங்குவதையும் அதிகாலை தொழுகைக்காக சூரிய உதயத்திற்கு முன்னே விழிப்பதையும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதிகாலையில் விழிப்பது உடலில் மெலட்டோனின் மற்றும் கார்டிசால் போன்ற ஹார்மோன்களின் சுரப்பை சீராக்கி நாள் முழுவதும் சுறுசுறுப்பை தருகிறது. மேலும் மதிய வேளையில் லுகர் தொழுகைக்கு பின் சிறிது நேரம் இளைப்பாறும் கைலூலா என்ற குட்டி தூக்கத்தை நபிகளார் பரிந்துரைத்துள்ளார்கள். இது மூளையின் செயல்திறனை அதிகரிக்கவும் நினைவாற்றலை மேம்படுத்தவும் மாரடைப்பு அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது என்று தற்கால நரம்பியல் ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. தூக்கத்திற்கு முந்தைய ஒழுக்கங்களும் மன அமைதியும். தூங்குவதற்கு முன் உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்துவதை இஸ்லாம் கடமையாக்கியுள்ளது. தூங்குவதற்கு முன் உழு செய்வது, கை கால்களை கழுவுவது போன்ற பழக்கங்கள் உடலின் வெப்பநிலையை குறைத்து நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி ஆழமான உறக்கத்திற்கு வழிவகுக்கிறது. அத்தோடு தூங்கும் முன் ஆயத்தில் குர்சி மற்றும் இதர பாதுகாப்பு துவாக்களை ஓதுவது மனிதனின் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள், பயம் மற்றும் மன அழுத்தத்தை குறைத்து மனதை நிம்மதியடைய செய்து இன்சோம்னியா எனப்படும் தூக்கமின்மை பிரச்சனைக்கு ஒரு சிறந்த ஆன்மீக தீர்வாக அமைகிறது. சுருக்கமாக கூறினால், இஸ்லாமிய வழிகாட்டுதலின்